ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்கிறோம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் சண்டே ஹேப்பனிங் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, சபரிக்கு அடித்த ஜாக்பாட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி தான் இருந்தார் சபரி. கொஞ்ச நாளாக ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க, ஏன்டா இன்னும் சைலண்ட்டாக இருக்கும்போது நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன், நான் கரெக்டான டைமில் வெளியே வருவேன் அப்படின்றமெல்லாம் சொல்லியிருந்த மாதிரி கனியும் விக்ரமெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சபரி ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டிருப்பார். இது வந்து என்னங்க இதிலலாம் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக சேவ் ஆகும்போது அதை வந்து ஆர்டர் மாறி மாறி சேவ் ஆகிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டு பூஸ்ட் பண்ணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து சபரி அவர்கள் சேவ் செய்யப்பட்டார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்ரிஷியேஷன் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு 2 பேருக்கு தான் நடந்திருக்கு. அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விக்கல் சேகர், இன்னொன்று பார்த்திங்கன்னா சபரி. ஸோ விக்கல் சேகரும் சபரி எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே வந்து அந்த கோட் டாஸ்கில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக வந்து 2 பேருமே வந்துட்டு பாராட்டுகள் கொடுத்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு விக்ரமை விட சபரி ஒரு நல்ல மனிதர், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் வந்து இந்த சுற்றி இருக்கிற அந்த அன்பு கேங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டதுனால தான் அவருடைய கேமை சுத்தமாக மழுங்கி போச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சபரி அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தட்டி கேட்டு சூப்பராக பண்ணார். டபால்னு என்ன ஆச்சு, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணவர். அப்புறமா வந்துட்டு அந்த டீமுக்கு மட்டும் அநியாயம் நடந்த பிரச்சனை பேசுகிற மாதிரியும், அந்த டீமுக்கு ஏதாவது பிரச்சனை யாராவது கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இப்போ வந்துருச்சு. பட் இப்போது ஒரு பூஸ்ட் மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டாக சேவ் பண்ண ஒரு காரணம், இன்னொன்று வந்துட்டு அப்ரிசியேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தால் அவர் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் அவருடைய கேமை செம்மையாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. விக்ரமோட ரொம்ப நல்லவர். அதே ஏன்னா விக்ரம் நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாகவும் சரி, திவ்யாவுக்கு அகென்ஸ்டாகவும் சரி நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த விஷயங்கள், அதாவது அந்த விஜய் பார்வதிக்கு அந்த தலை டாஸ்கில் பண்ண விஷயத்தை தவிர்த்து மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இவர் வந்து இது வரைக்கும் வாங்கலை. சரிங்களா? ரோஸ்ட்லாம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி, சபரி டாப் 5 கன்ஃபார்ம் இருப்பார் அப்படின்ட்டு. விக்ரமும் இருப்பார். ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால தான் விஜய் பார்வதி விக்ரம் பேர் வச்சாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து அந்த மேன் ஹேண்ட்லிங் அப்படின்றது ஒரே ஒரு விஷயமாக முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் நிறைய டார்க் காமெடின்ற பேரில் வந்து எக்கச்சக்கமான வார்த்தைகளை விட்டுருக்காரு. அது வந்து வெளியே வரவே கிடையாது. விஜய் சேதுபதி அவர்களும் கேட்கவே இல்லை. ஆனால் விக்ரமுக்கு ஒரு பிரச்சனையை வந்து ப்ரெசென்ட் கொடுத்தார் அப்படின்ன உடனே லிஸ்ட்டு எடுத்து வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. புரியுதுங்களா? ஏன் அவ்வளோ விஷயங்கள் அப்படி லிஸ்ட்டு போட்டு எடுக்கிறாங்க. விஜய் பார்வதியை வீட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து பச்சை வந்துட்டு பேர்லாம் வச்சு கூப்பிட்றாங்க. அதை கூட ஒரு லிஸ்ட்டு எடுத்து பண்ணலாமே. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் விக்ரமும் சபரியும் டாப் 5 இருப்பாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த விஷயங்கள் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜேக்கும் அரோராவுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட், அதை பற்றி நான் போட்டிருப்பேன் வீடியோ. ஸோ சரியான ஒரு ஃபைட்டு வியானோட எவிக்ஷன் டைமில் வந்து நடந்திருக்கு. விஜய் சேதுபதி உள்ளே போய் அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த எவிக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்துட்டு வியானா போனாங்க, நேற்று வந்துட்டு நம்ம ரம்யாஜோ போனாங்க. அடுத்து வர எவிக்ஷனில் யார் போவாங்க? கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்கும், மாட்டுக்கருத்து கிடையாது. யார் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.